வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். எக்ஸாமின் த கான்கேவிட்டி ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 - 4x³ இதோட சொல்யூஷன் பார்ப்போமா. கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சி அதை 0 போடணும். இதுதான் லாஜிக். இப்போ மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஈக்குவல் டு 0 போடுவோம். கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணும்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை ஈக்குவல் டு 0 போடுவோம். ஸோ முதல் கொஸ்டின் எழுதிக்கலாமா, அது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4 முன்னாடி வரும், எக்ஸ் பவர் 4 - 1 3ன்னு வரும். மைனஸ் இந்த 3 முன்னாடி வரும்போது -4 × 3 12 வரும், எக்ஸ் பவர் 3 - 1 2ன்னு வந்துடும். இப்போது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 முன்னாடி வந்தால் 12 எக்ஸ் பவர் 3 - 1 அப்போ 12x² வந்துடும். மைனஸ் 12 2s are 24 எக்ஸ் பவர் 2 - 1 வந்து எக்ஸ். ஸோ எஃப் டபுள் டேஷும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எஃப் டபுள் டேஷை தான் ஈக்குவேட் டு 0 போடணும். இதை ஈக்குவேட் டு 0 போட்டால் 12x² - 24x = 0. 12xை காமனாக எடுத்துடுறேன். ஸோ x - 2 = 0. ஒன்று 12x = 0வாக இருக்கும், ஆர் x - 2 = 0. ஸோ இங்கே x 0 இல்லை x 2ன்னு 2 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம உடனே இதை வச்சு நான் இதில் இன்டர்வல்ஸை காட்டுறேன். நார்மலி நம்ம இன்டர்வல் என்னம்மா -∞ to +∞. இங்கே என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, 0வும் 2வும் இருக்குது. இப்போ இந்த இன்டர்வல் எப்படி போடணும்னா இங்கே பாருங்கள், இது வரையும் ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ to 0, அடுத்து 0 to 2, 2 to ∞. இதை தான் 3 இன்டர்வலாக இதை பிரிச்சிருக்கோம். இந்த -∞ to ∞ -∞ to 0, 0 to 2, 2 to ∞ 3ஆக பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் பாசிட்டிவாக நெகட்டிவான இந்த இன்டர்வல்குள்ளே பார்க்கணும். இது -∞ to 0, அதாவது -1 -2லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் நான் -1 போட்டு பார்க்குறேன், அப்போ என்ன ஆகும், இங்கே -1 போட்டால் -1 the whole square is +1ன்னு வந்துடும். அப்போது 12, இங்கே -1 போட்டால் இது +24 வரும். 12 + 24 அப்போ ப்ளஸில் வருது ஆன்சர். ஓகேவா, ஸோ இது ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ 0 to 2 இதுக்கு இடையில இருக்க இன்டர்வல் 1 போட்டு பார்ப்போமா. 1 போட்டால் 1² 1, அப்போ இது பாசிட்டிவ் ஆன்சர் 12ன்னு வரும். இங்கே 1 போட்டால் -24ன்னு வரும். 12 - 24 வந்து நெகட்டிவ் ஆன்சர் வரும். ஸோ அது மைனஸ்ன்னு போட்டேன். அடுத்து 2 to ∞, 3ன்ற நம்பர் போட்டு பார்க்கலாமா. இப்போ 3 போட்டோன்னா 12 × 3² வந்துடும், அதாவது 12 × 9ன்னு வரும். மைனஸ் 24 × 3, 12 × 9 என்னும்போது 18 1 108ன்னு வரும். ஆனால் இங்கே 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 12 72 தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் பாசிட்டிவ்னு வரும். இதோ பாசிட்டிவ்னு போட்டாச்சு. நமக்கு வேல்யூ பற்றிலாம் வரி பண்ண வேண்டாம், பாசிட்டிவாக நெகட்டிவான்றதை மட்டும் செக் பண்ணும். பாசிட்டிவாக இருந்தால் அது கான்கேவ் அப்வர்ட், நெகட்டிவாக இருந்தால் அது கான்கேவ் டவுன்வர்ட். இங்கே திருப்பி பாசிட்டிவ், கான்கேவ் அப்வர்ட். கான்கேவிட்டின்றது இதைத்தான் நம்ம எழுதணும், வெதர் இட் இஸ் கான்கேவ் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.